கரூர் வேலுச்சாமிபுரத்தில் டிவிக்கோட பரப்புரை நடந்த இடத்துல வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் இந்த 41 பேர் இறந்த சம்பவம் வந்து போன சனிக்கிழமை நிகழ்ந்திருக்கு. அங்கேருந்து நாம் வந்து நமக்கு கிடைத்த தகவல்களை வந்து நம்ம இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் தான், இந்த இடத்துல தான் உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கு. நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே மட்டும் ஒரு 4-5 கடைகள் வந்து இருக்குது. இந்த எல்லா கடையும் இப்போ வந்து சீல் வச்சு அந்த இடம் நடந்த இடம் ஃபுல்லுமே வந்து சீல் வச்சு மூடியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சார் அது க்ளீன் செப்பல்ஸ் எல்லாம் நிறைய க்ளீன் மட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த க்ளோஸ் பண்ண இடத்துல மட்டும் வந்து செப்பல்ஸ் அப்படியே ஒன்றும் கிடந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தகரங்கள் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மேலே தான், அது மேலெலாம் ஏறி நின்று பார்த்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியாது, அதெல்லாம் வந்து உடஞ்சிருக்கு. இந்த மரத்தில் தான் நிறையா டிவிக்க தொண்டர்கள் ஏறி இந்த மரம் வெயிட்டு தாங்காமல் முறிஞ்சு விழுந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் விஜய் வந்து தன்னுடைய பரப்புரையை வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இந்த டிச்சை பார்த்தீங்கன்னா இந்த டிச்சுக்குள்ளே தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து நிறைய பேர் விழுந்து, அதுக்கப்புறம் வந்து இந்த வேலியை கூட வந்து பிச்சுக்கிட்டு பொதுமக்கள் எல்லாம் போய் கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் அங்கே போய் நின்று இருக்காங்க. இன்னும் காவல்துறை சேர்ந்தவர்கள் இன்னும் வந்து இங்கே நிறைய பேர் நின்றுட்டு தான் இருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து நம்ம சந்திக்க போகிறோம். முதல்ல இந்த சம்பவத்தில் பலியான 1 வயது குழந்தையின் குடும்பத்தை சந்தித்து குடும்ப பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஐயா, நாங்கள் எல்லாம் செருப்பு தைக்கிறவங்க. எங்கள் வேலையே விழுந்து போச்சு. ஆளுக்கு ஒரு பக்கமாக நாங்கள் கூலி வேலைக்கு போயிட்டு ஆஸ்பத்திரி வேலையில் இருக்கிறவங்க. நாங்கள்லாம் வீட்டு வேலைக்கு போகிறோம், ஆஸ்பத்திரி வேலைக்கு போனேன். ஆஸ்பத்திரியிலேருந்து நான் ஓடி வந்தேங்க பார்க்குறதுக்கு. டிவியில் பார்த்துட்டு தான் எனக்கு வேறவங்க விஜய் பைத்தியம் பிடிச்சிட்டு திரியிறீங்களான்னு திட்டிவிட்டு அவர் படமே நான் பார்க்க மாட்டேன். போட்டால் கூட பார்க்க மாட்டேன். இந்த பிள்ளைங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுங்கன்ட்டு போட மாட்டேன். அது கூட என் மேலே கோவத்தில் தான் இருப்பாங்க. அதனால் அந்த சேனலை நான் போட்டு பார்க்கல. அவர் வந்ததை நாங்கள் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் யாரும் உங்கள் மருமகனா பாரு தூக்கிட்டு வர்றது இருக்கிறாரா இல்லையா? ஐயோ, அவங்க இப்போ விஜய் பைத்தியக்காரங்க அப்படி தான் போயிருப்பாங்கங்க. இல்லைம்மா, யாரோ செத்து போயிட்டாங்க, போய் பாருன்னு சொல்லவும் தான் சார் நான் வந்தது. சனிக்கிழமை நைட் டியூட்டிக்கு போனால் இன்னும் நான் வீடு போய் சேரல சார். எல்லாம் இப்போ நாங்கள் ஆஸ்பத்திரி வேலையில் தான் இருக்கோம். அது சேராதவங்க வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க. என்ன வேணும் அந்த குழந்தைக்கு நான் பாட்டி வேணுங்க, அம்மாவை பெற்ற பாட்டினா. நாங்கள் அங்கேருந்து தான் வரோமே தவிர இவங்க போனாங்கங்கிற எண்ணம் நம்ம பிள்ளை தான் பைத்தியமாட்ட போயிருப்பா, ஏதாவது நான் இருக்குன்ட்டு நான் வந்தேன். சத்தியமா நான் குழந்தை சேர்த்துருக்குன்னு எண்ணத்துலேயே நான் வரல. என் மருமகன் தான் போயிட்டான்னு நினச்சிட்டு வந்தேங்க. இங்கே வந்து அங்கே போய் அவனை பார்த்துட்டு உள்ளே போனது, மார்ச்சருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் என் பேரன்னு. 1.5 வயசு குழந்தைய விட்டுட்டாங்க, அவங்க தொலைச்சிட்டாங்க. அவன் பணம்தான் என் கைக்கு கிடச்சிது. நான் அவனை பார்த்து 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இத்தனை பேர் வந்து பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க சார். எங்கள் இழப்பு அந்த மாதிரி இருக்குது. அந்த பிள்ளைங்க பேச முடியாமல் உள்ளே கிடக்குதுங்க. அரசு தரப்புலேருந்து தொடர்பு கொண்டு அதை சொல்லிட்டாங்க. வந்துச்சு சொல்லிடு செந்தில் பாலாஜி கனிமணி அவங்க வந்து கொடுத்தாங்க. அவங்க செக் கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் நிதியம் ஜோதிமணிமா அவங்க வந்துட்டு வந்து அந்த பாலாஜி சாரா யாரோ அவரு இத்தனை பேர் விஜய் தரப்புலேருந்து எது தொடர்பு கொண்டாங்க. அதெல்லாம் இன்னும் யாரும் வரல சார். அவங்களாம் யாரும் இன்னும் வரல. கேரளாவில் செருப்பு வேலை இந்த மாதிரி செருப்பு வேலை போயிட்டு 2 வாரம் முன்னோட ஒரு பெரிய காரியம். அந்த காரியத்துக்கு வந்துட்டு இப்போ 4 நாள் கழிச்சு நீங்கள் என்ன வேணும் அந்த குழந்தைக்கு அத்தையோட வீட்டுக்காரன் மாமான்னு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. கமெண்ட் அடிக்கிறாங்க அவங்க குடும்பத்தில். நான் அவங்க வீட்டு கமெண்ட் அடிக்கிறாங்க கெட்ட வார்த்தைங்க. இப்போ நான் பேசிடலங்க. எனக்கு வழி எனக்கு தான் தெரியும். கமெண்ட் கொடுக்குறேங்க. அவங்க இதோடு நெட்டு சொல்லுங்க. என் வழி எனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். எம்ஆர் புதூர், கரூர். இந்த ஊர்லேருந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் டாடா ஏஸில் வந்து இந்த கரூர் விஜயோட பரப்புரைக்கு வந்திருக்காங்க. இந்த ஊரில் மட்டுமே 5 பேர் வந்து இறந்துருக்காங்க. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. இந்த பக்கத்து ஊரில் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரோம், நீங்கள் பத்திரம் வருங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. 12 மணிக்கு போனவங்க. அதுக்கு இடையில என்ன ஏது எந்த ஊருமே டீட்டெயில் எங்களுக்கு தெரியல. நைட்டு 7:30 போல் வாட்ஸ்அப்பில் என் பொண்டாட்டியோட பாடி வந்துச்சு.
டெட் பாடி. கடைசியாக அவங்கள்ட்ட எப்போ பேசுனீங்க? அவங்க போனதுக்கப்புறம் பேசுனீங்களா? இல்லைங்க பேசலை, ஃபோனு கிடையாது, பேசலை. உங்களுக்கு எப்போ தகவல் வந்துச்சு? நைட்டு 7:30. ஆமாம், இடையில ஒன்றும் தெரியல. யார் உங்களுக்கு அந்த தகவல்? போலீஸ்காரங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டாங்க. நீங்கள் போய் டேரெக்டாக எங்கே போய் பார்த்தீங்க? சரியா சொல்லுதான். ஆமாம், போகும்போதே இறந்து சொல்லிட்டாங்களா இல்லை? இதே என் மருமகளும் முன்னாடியே போயிட்டாங்க. போய் பாடியை பார்த்துட்டு அத்தை தான் ஊர்ஜிதம் பண்ணி தான் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நானும் போயிட்டேன். உங்கள் குடும்ப பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் என்ன வேலையில் இருந்தீங்க, இப்போ இருக்கீங்க? வந்து நான் எஸ்எஸ்ஐ ரிட்டையர்டுங்க, ஜெயில் பிரிசன் டிபார்ட்மெண்ட்டு. நான் வீட்டில் தான் இருக்கிறேன், எந்த வேலைக்கும் நான் போகிறதில்ல. என் வீட்டுக்காரியே ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவன் எந்த வேலைக்கு போக மாட்டேன். நாங்கள் 2 பேரும் வீட்டிலே தான் இருக்கிறோம். உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை பேர்? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு. ஆமாங்க, எல்லாம் கல்யாணம் ஆச்சு. இந்த அம்மா கூட்டி போன அம்மா இறந்து போச்சு தேகத்தோடு. எத்தனை பேர்? 6 பேர் தான் டாடா ஏஸ்ல போனாங்க. 5 பேருங்க போனது. 10 பேர் போயிருக்காங்க. 6 பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க. நான் 5 பேர் தான் மாட்டிக்கிட்டேன். நான் என் ஒய்ஃப் ஒன்று, அந்த வீடு ஒன்று, அந்த பக்கம் ஒரு பையன். ஆமாம், 3 பேர். அந்த கிழக்கு தெருவில் ஒரு 2 ஆயு மகளும். மொத்தம் 5 பேர். மொத்தமாக எம்ஆர் புதூர்லையும் வேலுச்சாமிபுரத்துலையும் சேர்த்து நாங்கள் 6 குடும்பங்களை சந்தித்தோம். 6 குடும்பங்களில் 2 குடும்பங்கள் மட்டும் எங்கள் கூட பேசுனாங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. மற்ற 4 குடும்பங்களும் எங்களுடன் பேசுவதற்கான மனநிலை இல்லாததால் நாங்களும் அதை தொடர விரும்பவில்லை. மேலும் கரூரில் இருந்த 41 குடும்பங்களுக்கும் ஐசாப் தமிழ்நாடு சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.